டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று உணவே மருந்து நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம், டைப் 1 மற்றும் டைப் 2 அப்படின்னு. இந்த ரெண்டு விதமான ஊட்டச்சத்தும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். குழந்தையோட முதல் 6 மாதம் அவங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் அவங்களுக்கு தாய்ப்பால்ல இருந்தே கிடைச்சிரும். அடுத்து 6 மாதத்துக்கு அப்புறமா வெறும் தாய்ப்பால் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாம் தரது கிடையாது. அப்போ அவங்களுக்கு உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஒருவேளை இந்த ஊட்டச்சத்து சரியா தரல அப்படின்னா அதனால டிஃபிஷியன்சிஸ் அதிகமாக ஏற்படும். அதை டைப் 1 டிஃபிஷியன்சி, டைப் 2 டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைப் 1 நியூட்ரியன்ஸ்னா என்ன, இது குறைபாடு இருந்தால் என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். இந்த டைப் 1 நியூட்ரியன்ஸ் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீன், எனர்ஜி, அது கூடவே காப்பர், கால்சியம், அயர்ன், அயோடின், எல்லா பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸும், தயமின், ரைபோஃப்ளேவின், நியாசின், ஃபோலேட், பிரிடாக்சின், இந்த மாதிரி பலவிதமான மினரல்ஸ் மற்றும் வைட்டமின்ஸ் டைப் 1 கீழே வருது. இந்த டைப் 1 கீழே வரக்கூடிய நியூட்ரியன்ஸ் எதுவுமே அந்த குழந்தைக்கு கிடைக்கல அப்படின்னா அது நமக்கு சிம்டம்ஸாக காட்டும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளாக நமக்கு காட்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஜிங்க் டிஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய முடி அப்படின்ற வெள்ளை நிறமா வரும். அதே மாதிரி அவங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா சாதாரணமா கீழே விழுந்தா கூட அவங்களுடைய போன்ஸ்ல ஃப்ராக்சர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் போதே நமக்கு தெரியணும் குழந்தைக்கு டிஃபிஷியன்சிஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான உணவுகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த மாதிரியான நியூட்ரியன் டிஃபிஷியன்சிஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸ், ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டும் 1% நம்ம உடலுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகி இருக்கும். அந்த ஸ்டோர் ஆன நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவுறதுக்காக வெளியேறிடும். உள்ள நடக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாட்டு எல்லாமே குறைஞ்சிரும். இந்த டிஃபிஷியன்சி, டைப் 1 டிஃபிஷியன்சியில் குழந்தை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு உள்ள நடக்கக்கூடிய அந்த ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப குறைவாகிடும். இப்போ இதனாலே அவங்களுக்கு ஐசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கண் பார்வை ஒழுங்காக தெரியாமல் போயிடும், அனீமியா அதிகமாக வரும். அதே மாதிரி அவங்களுடைய டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் வரும். அதாவது அவங்களுக்கு வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருக்கும், அறிவாற்றல் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய விதமான செயல்முறைகள் குறைபாடு ஆகிடும். இப்போ இதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு முருங்கை இலை கொடுக்கறது, இந்த முருங்கை கீரையாக இருக்கட்டும், இல்லாட்டி ராகி, பீனட்ஸ், நம்ம வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, இது மூலமாக அவங்களுக்கு தேவையான இந்த டைப் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸும் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது டைப் 2 நியூட்ரியன்ஸ். இந்த டைப் 2 நியூட்ரியன்ஸ் கீழே என்னென்ன வரும் அப்படின்னா, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், இது கூடவே சல்ஃபர், பொட்டாசியம், மெக்னீஷியம், இது எல்லாமே குறைபாடாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் வெளியே தெரியாது. அதுக்கு பதிலாக அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப ஃபுல்லாகவே தடைப்படும். அதுதான் க்ரோத் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லும். அவங்க உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸும் சீராக நடக்கும், ஆனால் அவங்களுடைய வளர்ச்சி மட்டும் தடை பெற்றும். இதை தான் டைப் 2 நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் சீரியஸாக பார்க்கக்கூடிய ஒரு நியூட்ரியன் டெஃபிஷியன்சியாக இருக்கும். இதை சரியாக பார்க்கல அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்க ஸ்டண்ட் க்ரோத் அப்படின்றது வரும். அவங்களுக்கு அதுக்கு மேலே வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்றது அப்படியே தடைப்பற்றும். அதனால் எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த நியூட்ரியன் டெஃபிஷியன்சியை தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தினமும் எடுத்துக்கக்கூடிய எல்லா தானிய வகைகள் மற்றும் சீரியல்ஸ், பல்சஸ் ரெண்டுமே எடுத்துக்கணும். பருப்பு வகைகளும் எடுத்துக்கணும். கூட எல்லா விதமான கீரை வகைகள், முட்டை, மீன், பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது மூலமாக இவங்களுக்கு தேவையான எசென்ஷியல் அமினோ ஆசிட்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய ஒமேகா மற்றும் ஒமேகா 3 கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் அவங்க சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு தேவையான இந்த டைப் 2 நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். அது மூலமாக எந்த டெஃபிஷியன்சியும் வராமல் தடுக்க முடியும். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.